என்னப்பா பிரச்சனை? தண்ணி மாநாடு போட்டா இவங்க நாம் தமிழர் இருக்காங்களா ஒரு லூசு பயிலுக. தண்ணிக்கு போய் மாநாடு போடுறாங்க. அதெல்லாம் ஓட்டா போட போகுது. அது எங்களுக்கு தெரியாதா? தண்ணி ஓட்டு போடுமா போடாதான்னு சொன்ன எல்லாத்துக்கும் இதுல இருந்து 2 டம்ளர் தண்ணியை வாயில ஊத்தி விடுங்க. இப்ப நம்ம ஓசூர்ல இருக்கிற கேலவரப்பள்ளியில இருக்கோம். இங்க வந்து தண்ணியை பாருங்க எந்த அளவு ஒரு முறையா போகுதுன்னு. இது வந்து அமைச்சர்கள் சொல்ற மாதிரி சோப்பு போட்டு குளிச்சு அந்த மாதிரி போன நுரை இல்லை. இது ஃபுல்லா ஃபேக்டரி கழிவுகள். இங்க நிக்கிறப்பே அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஸ்மெல் வருது. அது மாதிரி கண்ணு எரிச்சலாவும் இருக்கு. அந்த அளவு ஃபேக்டரி கழிவுகளை விட்டுருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நுரையா தண்ணி வருது. அந்த சைடு தண்ணி வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் இருக்காது. இதுல விலங்குகளா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் இந்த கெமிக்கல் கலந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தண்ணியை சுத்தம் பண்ணி குடிக்கிறோம். தண்ணியை சுத்தம் பண்ணாம எல்லா உயிரினங்களும் குடிக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் எங்கெங்க போனீங்க நீங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இது அவ்வளவு ஒரு ட்ரெண்டா இதை ரீல்ஸ் போட்டாங்க. உங்க கண்ணுக்கு வரவே இல்லையா? கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு இந்த விஷயத்த பேசி. எவ்வளவு ரீல்ஸ்கள்ல இந்த காணொலி மட்டும் கேலவரப்பள்ளியில இருந்து போட்டிருப்பாங்க. அப்ப இது சிஎம் கண்ணுக்கு போகவே இல்லையா? நீங்க எப்பதான் நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க எல்லாரும் கேக்குறீங்க டிஎம்கே ஆச்சு ஏடிஎம்கே ஆச்சுல இதெல்லாம் நடக்கலையான்னு கேக்குறீங்க. அங்க நடக்குது. அதெல்லாம் நடக்க கூடாதுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க எங்க இன்னும் இதை சரி பண்ணாம இருக்கீங்க? இது வந்து ஒரு தண்ணி தானே, இதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கடந்து போறீங்க. அது வெறும் தண்ணி இல்ல, இதுதான் விவசாயிகளுக்கு போது. ஆடு மாடு எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த தண்ணியை தான் குடிக்குது. நம்மளும் அதுல உள்ள உணவுப் பொருளை தான் நம்மளும் சாப்பிடுறோம். இதே உங்களுக்கு நேரடியா உங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் நீங்க அதை சாப்பிட பிறக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பா இருக்கட்டும் பலவித பாதிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். தயவு செய்து இதனால விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு சிஎம் சார்ட்ட கேட்டுக்கிறோம்.